நெறைய டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காஃபி டீயே நீங்க அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியல. ஏதாவது ஒரு நேரத்துக்காவது நம்ம வந்து காஃபி டீக்கு பதில் இந்த மாரி சூப் வெரைட்டீஸ் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட நெறைய வகையான சூப் இருக்கு. என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு. முருங்கைக்கீரை சூப்பு. இதுல நெறைய முருங்கைக்கீரைய போட்டு, இதுல பச்சை பயிறு, அப்புறம் மஞ்ச பாசிப்பருப்பு, இதுல பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம். பெருங்காயமும் சேர்த்துருக்கோம். உப்பும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா உப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணிய கொதிக்க வச்சு, இந்த பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, வடிகட்டி நீங்க குடிச்சுக்குங்க. நல்ல முடி வளரும். கண் பார்வை நல்லா தெரியும். அப்புறம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லாருக்கும். மாசமா இருக்கவங்க கண்டிப்பா வாங்கி குடிங்க. உங்களுக்கு வந்து எல்லா வகையான சத்துமே கிடைக்கும். அதுக்கப்புறம் மொடவாட்டுக்கால் சூப்பு. மொடவாட்டுக்கால் சூப்புக்கு நான் இப்ப சொல்லணும்னே அவசியம் இல்ல. எல்லாருக்குமே தெரியும். இது 4000 வியாதிய வந்து குணப்படுத்துது. முட்டி வலி, முழங்கால் வலி அந்த மாரி நெறைய சர்க்கரை அளவு கம்மி பண்றது எல்லாத்துக்குமே வந்து இந்த மொடவாட்டுக்கால் சூப்பு வந்து ரொம்ப நல்லாருக்கும். இந்த சூப்பு பொடிய நீங்க சூப்பு பொடிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. இதுல கொஞ்சம் நல்லெண்ணெயோ, நெய்யோ போட்டு நீங்க இட்லி, தோசைக்கு கூட போட்டு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா இதுல கருப்பு கவுனி அரிசி சூப்பு மிக்ஸ். இந்த மாரி கருப்பு கவுனி எல்லாம் குடிக்கும்போது நமக்கு வந்து வெயிட் லாஸும் ஆகும். சர்க்கரையோட அளவும் கம்மி பண்ணணுன்றதுனால, இந்த கருப்பு கவுனியில நம்ம வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். கருப்பு கவுனி அரிசிய நல்லா கழுவி, நல்லா வறுத்து, வெயில்ல காய வச்சு, அதுக்கப்புறம் அரைச்சு நம்ம வந்து சூப்பு பொடியா ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா சூப்பு மிக்ஸ். இதுலயுமே அப்படிதான் மாப்பிள்ளை சம்பா அரிசிய நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் நல்லா வறுத்து, வெயில்ல காய வச்சு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கோம். இதுலயும் பூண்டு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். நீங்க நல்லா தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டிய கொள்ளு கஞ்சி தான் இது. இத வந்து கொள்ள வந்து நல்லா ஊற வச்சு, நல்லா முளைக்கட்ட வச்சு, அதுக்கப்புறம் வெயில்ல காய வச்சு, நல்லா வறுத்து அதுக்கப்புறமா இதுல மிளகு, ஜீரகம், பூண்டு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். வாங்கிக்கங்க. ரொம்ப நல்லாருக்கும். இத கஞ்சியா குடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ சூப்பு. ஆவாரம்பூ சூப்பு பொடிய வந்து நீங்க காலையிலயும், சாயந்திரமும் குடிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, சர்க்கரையோட அளவ வந்து கம்மி பண்ணும். ரொம்ப நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது ஆவாரம்பூ சூப்பு பொடி நெறைய கிடைக்காது. இது கிடைக்கும்போது நம்ம அந்த மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அத வந்து வாங்கிக்கங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க நம்மகிட்ட வந்து நெறைய வகையான சூப்பு பொடி இருக்கு. நான் வேணுன்றவங்க வெப்சைட், WhatsAppல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. எல்லாமே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சுவையில, ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெறைய நிறைஞ்சு ரொம்ப நல்லாருக்கு. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. எல்லாமே தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்.